ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஃபஜ்ஜியாக ப்ரௌனி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பட்டரை டபுள் பாயிலிங் மெத்தடில் பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு, நம்ம சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 80 grams ஆஃப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 100 grams ஆஃப் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ப்ரௌனி செய்யறதுக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம அதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் 2 எக் போட்டுக்கோங்க. அதை நல்லா ஒரு 1 minute பீட் பண்ணிக்கோங்க. நல்லா நெக்ஸ்ட் நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 120. ஃபர்ஸ்ட் நல்லா சுகர் நல்லா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 120 grams போடணும். இப்போ இந்த ப்ரௌன் சுகரையே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு 1 spoon ஆஃப் இப்போ எக் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் 1 spoon ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி 1 செகண்ட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ கொக்கோ பவுடர் 1/2 கப் ஆஃப் கொக்கோ பவுடர், ஓகே 70 grams ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சால்ட், அதுக்கப்புறம் ஒன் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா நம்ம ஜலிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எந்த ஒரு மில்க்கோ ஏதோ ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம எக்கு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே போதும். ஸோ நம்ம முன்னாடி ரெடி பண்ண அந்த சாக்லேட்டும் பட்டரும் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு லம்புமே இருக்கக்கூடாது. ஸோ இதில் நீங்கள் சாக்லேட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நட்ஸும் போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே போட்டுக்க போகிறேன். சாக்லேட் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் பாதாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், ஸோ அதையும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை நம்மளோட பேக்கிங் பேனில் எடுத்துக்கலாம். நான் 8 இன்ச்சில் பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். இதில் நான் பட்டர் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். அவனை 40 செகண்ட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை நீங்கள் வச்சுக்கலாம். அவனில் 25 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ண போகிறோம். பாருங்கள், ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன் 30 செகண்ட்ஸ். இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம் ஓவனில். நம்ம இப்போ 30 மினிட்ஸ் வச்சுருக்கோம். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம ஓவன்லேருந்து எடுத்தாச்சு. நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா வெளில வச்சுருங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க பீஸ் போட்டுடலாம். பார்க்கவே டெலிஷியஸாக இருக்குது. இப்போவே பார்த்தீங்களாவே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஷேர் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.